ஃபங்க்ஷன் நடக்குது. ஒரு கடை வச்சிருக்கிறவரு அந்த முதலாளி வந்து கல்யாணம் பண்றாரு. அந்த கல்யாணத்துக்கு அந்த கடையில வேலை செய்யறவங்க வரமாட்டாங்களா? சொல்லுங்கப்பா. அந்த கடையில வேலை செய்யறவங்க கல்யாணத்துக்கு வரமாட்டாங்களா? எதை வச்சியா கேக்குறீங்க? எதை வச்சு கேக்குறீங்க? தயவு செய்து சரவணா ஸ்டோர்ல ஒர்க் பண்றவங்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க. 5000 10,000 குடும்பத்தை வாழ வச்சிட்டு இருக்காரு. எதை வச்சு கேக்குறீங்க? இதான் நான் கேக்குறேன். ஒரு விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகுது, அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு சரவணா ஸ்டோர்ல வேலை பாக்குறவங்க படம் பார்க்க வரமாட்டாங்களா? சொல்லுங்கப்பா. எப்படியாதான் கேட்கலாம்? நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். அது என்ன ரசிகர்கள் உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? என்ன ஒரு படம் ஒரு படம் எடுக்கிறவங்க அவங்க வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க தான் படம் பார்க்கணும்னு தலையெழுத்து இருக்கா? அப்படி நினைச்சா படம் எடுக்கிறீங்க. ஒரு கீழ் மட்டத்தில இருந்து வரவங்க தான் உனக்கு பேனர் இருக்கு. பால் அபிஷேகம் பண்றது, பன்னீர் அபிஷேகம் பண்றது. சரவணா ஸ்டோர்ல வேலை பார்க்கறவங்க படம் பார்க்க கூட யாரு எந்த கூமுட்டியா சொன்னது? அவன் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறானா? எப்படி அந்த வார்த்தையை கேட்கலாம்? சரவணா ஸ்டோர்ல வேலை பார்க்கற மனுஷன் இல்லையா? அவன் படம் பார்க்க கூடாதா? இப்ப சொல்றாங்க ஒரு வீட்லயும் இன்னைக்கு ஒரு கட்டப்பை இருக்குது அப்படின்னா அது எதுக்கு காரணம்? சரவணா ஸ்டோர் தான் காரணம். அதனால படம் வேற, சரவணா ஸ்டோர் வேலை. இன்னொரு தடவை யாராவது கமெண்ட்ல சரவணா ஸ்டோர்ல அந்த வேலை செய்யறவங்களை பத்தி தவறா சொன்னீங்கன்னாக்கா உங்க நாக்கு அழிய போறீங்க.